முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகளை புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கின் பின்னணியில சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? விவரங்களை விவரிங்க சுரேஷ். வணக்கம். பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத நேரத்துல தான் இந்த தாமாக முன்வந்து இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகு பொன்முடிக்கு எதிராக 3 காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தியதில் அவரது அந்த வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என சொல்லி அந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதன் பிறகும் கூட தமிழகம் முழுவதும் 112 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் பொன்முடி குறிப்பிட்டு பேசினார் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி பேசும்போது முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றப்படும் என்று நீதிபதி எச்சரித்தார். அது மட்டுமல்லாமல் பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இதுபோல் பேச வேண்டும் என்றும் அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். கருத்து சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கூட அந்த சுதந்திரத்தில் நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு என்று குறிப்பிடும்போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கலாம் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.